இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பூமியை கொலை பண்றதுக்கெல்லாம் இப்படி சோக்கா ரெடி ஆகிறதுக்கு அவசியம் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயோ சித்தி, பூமியை கொலை பண்ண போறேன், பூமியை கொலை பண்ண போறேன்னு நீ அடிக்கடி பேசி என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடுவ போல இருக்கு. அண்ணி, கேட்டுட்டாம்மா. நான் சொன்ன பிள்ளை நீ திருப்பி சொன்னியே அப்ப கேட்டுட்டா. நீங்க பூமியை கொலை பண்ண போறீங்களா? அவ என்ன பண்ணா அண்ணி? சொல்லுங்க அண்ணி, நான் கேட்டது உண்மைதானா? அது வந்து மீரா, என்னம்மா நீ என்ன பேசுற? உன் அண்ணி போய் எதுக்கு பூமியை கொல்ல போறாங்க? இப்போ அண்ணி தானே அப்படி சொன்னாங்க. சொல்லல, என்கிட்ட கேட்டா. சித்தி சித்தி, பூமி நட்சத்திரம் ஒவ்வொரு ஜீவராசியும் நம்ம கொன்னுட்டா நம்ம ஜெயிலுக்கு போவோமான்னு என்ன கேட்டுட்டு இருந்தா. அதுக்குள்ள நீ வந்துட்ட. ஆனா எனக்கு ஏன் அப்படி விழுந்துச்சு? அதுவா, பூமிங்கிற பேர்ல நம்ம வீட்ல ஒரு பொண்ணு இருக்கால்ல, பூமியும் கொலையும் நீ மிக்ஸ் பண்ணிட்ட. நடுவுல ஜீவராசிய விட்டுட்ட. ஓ அப்படியா? அப்படியேதான். நீதான் பாத்துட்டு இருக்கல மீரா, தினமும் ஏதாவது ஒரு வேலை வந்துருது. நேத்து வரைக்கும் நக்ஷத்ரா பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் இருந்தது, இப்ப வேற வன விருந்துக்கு போகணும். என்ன பண்றது, நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். நீ வா சித்தி. என்னமோ ஆளாளுக்கு வந்துடுறாங்க. என்னமோ தெரியல, வரதட்சணை கொடுக்கலங்கிற கன்ஃபியூஷன்ல அண்ணி பூமியை கொலை பண்ண போறாங்களோன்னு நினைச்சிட்டேன். நேத்து ராத்திரி பேக் கொடுத்த சந்தோஷத்துல அது வரதட்சணை நினைச்சிட்டேன். எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. என்னவோ. வணக்கம் அத்தை. வணக்கம் தம்பி. என்ன இந்த பக்கம்? என் பைக்ல பெட்ரோல் தீந்து பைக் இங்கே நின்றுச்சு. ஃபோன் பண்ணிருக்கேன், இப்போ வந்துருவாங்க. அப்படியா? அவங்க வர வரைக்கும் உள்ள வந்து உட்காருங்க. இதுதான் நம்ம வீடு. வாங்க தம்பி. பரவாயில்ல, வேண்டாம், நாங்க இங்கே இருக்கோம். என்னம்மா, நான் உன் பெரியம்மா தானே. உங்களை இப்படியே விட்டுட்டு என்னால எப்படி போக முடியும்? பிடிவாதம் கோபம்லாம் இப்படி மனசுல வச்சிட்டு இருந்தா எப்படிமா? அத்தை தான் இவ்வளவு சொல்றாங்கல்ல, நம்ம போலன்னா நல்லா இருக்காது. வா போலாம். நாங்க வரோம், வாங்க. உட்காருங்கம்மா, உட்காரு. உட்காருங்க தம்பி, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க அத்தை. அம்மா ஹிந்து, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. உட்காருங்க உட்காருங்க. என்ன சடனா? பெட்ரோல் இல்லாம என் வண்டி வெளியே நின்னு போச்சு. அத்தை எங்களை பார்த்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. ஓ ஆமாண்டா, நான் கூப்பிடலன்னா உள்ளேயே வந்திருக்க மாட்டாங்க. இருந்தாலும் உங்க வீடு எங்க வீடுன்னு ஏன் பிரிச்சு பேசுறீங்க மாப்ள? இது நம்ம வீடு, நீங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம். பூர்ணி, நீ உள்ள போய் குலாப் ஜாமுன் எடுத்துட்டு வா. எடுத்துக்கோங்க. 2 பேரும் காஃபி குடிங்க. என்னாச்சு தம்பி? ஒண்ணும் இல்ல, சமைக்கும் போது
நீங்க சமையல் செய்றீங்களா? எனக்கு சமையல் செய்ய தெரியாது. எனக்கு பதிலா அவர்தான் எல்லாம் சமைக்கிறாரு. ஆமா இந்து, நீ உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சவ. ஒரு நல்ல கணவனுக்கு நல்ல மனைவியா இருக்க. நல்ல மாமனார் மாமியாருக்கு நல்ல மருமகளா இருக்க. உன் வாழ்க்கை இதே மாதிரி எப்பவும் செழிப்பா சந்தோஷமா இருக்கணுமா. அப்புறம் இன்னொரு விஷயம், கேக்கலன்னு அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு வருஷம் முடியறதுக்குள்ள என்ன பாட்டி ஆக்கிரணும். என்ன பேர் வைக்கிறதுக்கு கூப்பிடலனாலும் அட்லீஸ்ட் உங்க குழந்தையோட எங்க வீட்டுக்கு வரணும். இந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கும் ஒண்ணும் இல்ல, எல்லாம் அந்த குடும்பம் தான் சொன்னா ஒத்துக்க மாட்டேன். சொல்றது புரியுதா? இந்தாம்மா ஸ்வீட் எடுத்துக்கோ. இந்தாங்க மாப்ள. சாப்பிடுமா. அம்மா இந்து, என்னம்மா ஆச்சு? ஏன் கண் கலங்குற? வம்சி, வயசுல சின்னவரா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. வேதனைப்படுற வெளியாளுக்கு ஆறுதல் சொல்றது பெருசு இல்ல. ஒரு கணவனா உன் மனைவிக்கு ஆறுதலா இருக்கிறது பெரிய விஷயம். உன் நல்ல மனசுக்கு நான் தலை வணங்குறேன். இதுக்கு முன்னாடி நீ இந்து மேல வச்சிருக்கிற காதலை புரிஞ்சுக்காம நான் உன் மேல அவசரப்பட்டு கை வச்சது தப்புதான். மனசுல எதுவும் வச்சுக்காத. ஐயோ நீங்க வேற, அதெல்லாம் நான் எப்பவோ மறந்து போயிட்டேன். இருந்தாலும் நீங்க கோவப்பட்டு என் மேல கை வச்சிருக்கீங்கன்னா உங்க தங்கச்சி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. தேங்க்யூ. ஹலோ. சரி சரி, இதோ வந்துட்டேங்க. பெட்ரோல் எடுத்துக்கிட்டு டெலிவரி பாய் வந்துட்டான், நாங்க கிளம்புறோம்.